வணக்கம் நண்பர்களே, விவேகம் விப்ளேஸிலிருந்து டாக்டர் ஆனந்தராஜ். இன்றைய காணொளியில் நாம் அறிய இருக்கின்ற அரிய தொகுப்பு, நாம் படிக்கும் பொழுது புத்தகங்களே நாம் இருக்கும் இடத்தையும் அமர்கின்ற இடத்தையும் நிர்ணயிக்கின்றது. அதை பிடித்து பார்த்தால் காகிதம், படித்து பார்த்தால் அது ஓர் ஆயுதம். அந்த புத்தகங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பான ஒரு ஆலயம் நூலகம். இந்த நூலகம்தான் இன்றைய காணொளியின் பாடவேளை. இந்திய நூலகம் இந்தியாவில் மிக பழமையான மிகப்பெரிய நூலகமானது கொல்கத்தாவில் 30 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கின்றது. அதில் 22 லட்சத்துக்கு மேற்பட்ட நூல்களுடன் தற்பொழுது இயங்கி வருகிறது. அது இந்திய அரசின் சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத் துறையால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நூலகத்தின் பெருமை சேர்க்கும் வகையில் இந்திய நூலகவியலின் தந்தை என்றும் நமது மாநிலத்தில் தமிழகத்தின் நூலக தந்தை என்றும் இருவரை நம்ம பெருமைப்படுத்தி இருக்கின்றோம். அவர்தான் டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்கள். இவர் தஞ்சாவூர் மாவட்டம் சிலி என்ற ஊரில் பிறந்திருக்கின்றார். இவர் பனாரஸ் பல்கலைக்கழகத்திலும் தில்லி பல்கலைக்கழகத்திலும் 1945 முதல் 1955 வரை பேராசிரியராக பணியாற்றியிருக்கின்றார். இவரது பிறந்த நாளான ஆகஸ்ட் 12, 1892 இந்திய தேசிய நூலக தினமாக நாம் கொண்டாடி வருகின்றோம். அதுபோல தமிழகத்திலும் நூலகத்தை பெருமை சேர்க்கும் விதமாக கடந்த ஆண்டுகளில் ஒவ்வொரு ஊர்களிலும் திருவள்ளுவர் நூலகம் என்று தமிழக அரசு திறந்தது. அதற்கு முன்னோடியாக கருதப்படுபவர் வே. தில்லைநாயகம், வேதி என்று அழைக்கப்படக்கூடிய வே. தில்லைநாயகம் ஆவார். இவர் தேனி மாவட்டம் சின்னமானூரில் பிறந்திருக்கின்றார். இவர் கன்னிமரா நூலகத்தில் நூலகத்துறை ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். பின்பு தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறையின் தொழில்புரி இயக்குநராகவும் பணியாற்றியிருக்கின்றார். இவர் பணியாற்றிய கன்னிமரா நூலகத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? அதனை கட்டியவர் பாபி ராபர்ட் பூர்க் கன்னிமரா என்பவர். 1890 1892 வரை கட்டமைக்கப்பட்டு பொங்கல் தினத்தன்று அந்த கன்னிமரா லைப்ரரி திறக்கப்பட்டுள்ளது. இதே போன்று உலகளவில் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் எங்கு இருக்கிறது என்றால் சைனாவில் பெய்ஜிங்கில் என்ற இடத்தில் இருக்கின்றது. உலகளவில் பெருமை பெற்ற இந்த நூலகங்கள் மிக பழமையான நூலகம் நம் இந்தியாவில் தான் இருக்கின்றது. அந்த நூலகம் ஆசியாவின் மிக பழமையான நூலகம் என்று அழைக்கப்படும் தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் அரண்மனை வளாகத்தில் அமைந்திருக்கின்ற சரஸ்வதி மகால் நூலகமே மிக பழமையான நூலகமாகும். நன்றி நண்பர்களே. வரும் காணொளியில் நூலகத்தினுடைய அவசியம் பற்றியும் நூலின் பயன்பாடுகளை பற்றியும் காண்போம்.